நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் 11 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விசாரணைக்கு ஆஜராக 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மொத்தம் 68 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதானி குழும முறைகேடுகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மற்றும் அவருடைய கணவர் பங்குகளை வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆய்வறிக்கையில் பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதானி குழுமம் வெளிநாடுகளில் போலியாக நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக பங்குச்சந்தையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆய்வறிக்கையையும் அது தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டது. இதனால் அதானி குழும பங்குகள் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிவை சந்தித்தன. இதனால் இந்தியாவை சேர்ந்த பங்கு முதலீட்டாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டதை அடுத்து அதானி குழும முறைகேடுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை வாரியமான செபிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நிலையில் இந்தியாவை உலுக்கக்கூடிய வகையிலான தகவலை வெளியிடுவதாக சனிக்கிழமை எக்ஸ் தளத்தில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் பதிவிட்டுள்ளது. புதிதாக சில ஆவணங்களை சுட்டிக்காட்டி வெளியிடப்பெற்றக்கூடிய இந்த ஆய்வறிக்கையில் செபியின் தலைவர் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. நிதி முறைகேட்டுக்கு வினோத் அதானி பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய பெர்முடா மற்றும் மொரீஷியஸில் உள்ள நிறுவனங்களில் செபி தலைவருக்கும் அவருடைய கணவருக்கும் பங்குகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனங்களில் 2015ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சிங்கப்பூரில் இருந்து அவர்கள் முதன்முறையாக முதலீட்டை தொடங்கியதாகவும் ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அதானி குழுமத்தின் வெளிநாட்டு முதலீட்டில் உள்ள முறைகேடுகள் குறித்து செபி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதன் தலைவர் மாதவி பூரி புஜ்ஜையும் விசாரிக்க வேண்டும் என்பதால் அதானி குழும முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரிக்க செபி அமைப்பு தயங்குவதாகவும் ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து செபி அமைப்பின் தலைவர் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் ஆகியோர் வெளியேற்றக்கூடிய கூட்டறிக்கையில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்களுக்கு எதிரான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுப்பதாக தெரிவித்துள்ளனர். ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தங்களது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். தேவையான அனைத்து ஆவணங்களும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக செபி அமைப்புக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து நிதி ஆவணங்களையும் வெளிப்படுத்துவதில் தங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த உரிய நேரத்தில் விரிவான அறிக்கையை வெளியிடுவோம் என்றும் மாதவி பூரி புஜ் மற்றும் அவருடைய கணவர் தவல் புஜ் ஆகியோர் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்டது ஏன் என்பதற்கான காரணம் தற்போதுதான் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார்.